பிறக்கவிருக்கும் புத்தாண்டினை பெருமளவு விசேடமாக கொண்டாட எதிர்பார்த்திருந்த மக்களிடையே நகரும் இந்த நாட்கள் புத்தாண்டை நெருங்க அது காணல் நீராகி போயுள்ள நிலையே காணப்படுகிறது. கலாசார ரீதியில் இரு இனங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாடும் விசேட காலமாகிய தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தை மக்கள் கனவில் மகிழும் நிலையே காண முடிந்தது. குறிப்பாக வர்த்தக ரீதியில் கொழும்பு நகரின் பல இடங்கள் தூங்கி கிடந்த நிலையே காணப்பட்டது. வர்த்தகர்கள் புது வருடத்திலே பெரும் வியாபாரத்தினை எதிர்பார்த்திருந்த போதும் காலையிலிருந்து கடைகளில் நுகர்வோருக்காக காத்திருக்கும் நிலையே காணப்படுவதாக வியாபாரிகள் விசனம் வெளியிட்டனர். பொருளாதார மேல கூட சாப்பாடு விஷயங்கள் எல்லாம் சரி கஷ்டமாயிக்குது. நான் கூட கடையில் தான் சாப்பிட்றோம். மாதிரி இல்லை, இப்போ சரியான கஷ்டம்தான். அதனால நீ எங்களை மாதிரி தான் எல்லாம் மக்களுக்கும் அப்படிதான் நீ ஒரு கஷ்டம் ஒன்று ஏற்படுத்திக்குது. இதேவேளை கொள்வனவுகள் மந்தமாக காணப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்தனர். இந்த நிலைக்கு காரணம் மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் இல்லாமையே என அனைவரும் தனது சோகத்தை இவ்வாறு வெளியிட்டனர். பெருநாள் கொண்டாடினாலும் என்ன செய்ய, எல்லாத்துக்கும் மூஞ்சி கொடுக்கணும் வர்றது எல்லாத்துக்கும் இல்லைப்பா. இல்லை மக்கள்கிட்ட சல்லி இல்லை. எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டு செலவு பார்க்குறதா ஷூ ஒன்று வாங்க 2000 கூட ஷூ ஒன்று வாங்குறேன்னா யோசிக்கணும். எவ்வளோ செலவழிக்க மாட்டாங்களே, உடுப்பு வாங்கணும், எவ்வளோ வாங்கணும் சாமான். අලුත් අවුරුද්ද නම් ඇවිල්ලා ඉස්සරහට අලුත් අවුරුද්ද දෙනවා. ඒත් ඉතින් කියන තරමකට සරුවක් නම් නැහැ. මොකද කියනවනම් එල වෙලඳාම් පොඩ්ඩක් මේ දවස්වල අඩුයි. අනිත් එක අර අවුවක් තියෙනවනේ. මේ අවුවේ රස්නෙට පොඩ්ඩක් මිනිස්සු මේට එනවත් අඩුයි. ඉතින් ඒකයි අර AC කරපු ෂොප් වලට නම් ගිහිල්ලා ගන්නවා මිනිස්සු ඉතින් බඩු. අපි නම් ඉතින් පාරේ ඔය වේලිගෙන එන එකක් අවුලගෙන ඉතින් මොනවාරි කරනවා. எவ்வாறாயினும் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சிலரிடையே காணப்படவும் செய்தது. ප්ලෑන් එක කියන්නේ අපි නෝරේ ට්‍රිප් එකක් මේ ප්ලෑන් කරලා තියෙනවා. ඒක තමයි ඉතින් අර වෙනසක් කියලා දෙන්නේ අලුත් දෙයකට. இது ஆண்டவனின் செயலா இல்லை அரசாங்கத்தின் தன்மையா என கூற தெரியாத மக்கள் காலத்தை கழித்து வருவது என்னவோ உண்மை என எண்ணத் தோணியது.